ஐஎஃப்என் தமிழ் மூலமாக கீதா உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடி போயிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து எல்லா வகையான நோட்டிஃபிகேஷன்ஸும் தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். இப்போது அடுத்த வாரம் வந்து நமக்கு ஹோலி வருதுனால நான் வந்து ஹோலி சம்மந்தமான ஒரு ஸ்வீட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறது பருப்பு பாயசம். பார்க்கலாமா? அடுப்பை ஆன் பண்ணணும். அது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எது பண்ணுனாலும் முதல்ல அடுப்பை ஆன் பண்ணியே தான் ஆகணும். ஸோ முதல்ல நான் போட போகிறது வெல்லம். முதல்ல தண்ணி விடாதீங்க. நான் உனக்கு முதல்ல சொன்ன மாதிரியே தான் என்றைக்குமே வந்து தண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் உருகின அப்புறமா தான் தண்ணி விடணும். ஏன்னா வெல்லத்தோட இது ஈஸியாக அப்போ தான் கரைய ஆரம்பிக்கணும். நமக்கு பாயசமும் நல்ல வாசனையாக கமகமன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி விடணும். ஸோ பாருங்கள், நான் விட ஆரம்பிக்கிறேன். ஸோ கொஞ்சம் உருக ஆரம்பிக்கட்டும். இது வந்து ஏன் நம்ம இதை வந்து ஹோலியும் போது நம்ம இதை பண்ணுறோன்னா, நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாயசமே நம்ம வைக்கிறோம். யார் மனசுலையும் எந்த வகையான கள்ளக்கபடம் இல்லாமல் எல்லா வகையான கலருக்கும் நம்ம சொந்தமான மாதிரி நம்ம வந்து நம்மளே அர்ப்பணிச்சுக்கணும். ஸோ நல்லாவே வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கிற 1 கப்பு பாசி பருப்பும் கொஞ்சோண்டு போட்டிருக்கிற கடலைப்பருப்பையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கலக்க போகிறேன். இது இனிமேல் ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட ஆரம்பிக்கலாம். தேங்காய் பாலும் பாலையும் ரெண்டையும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட ஆரம்பிக்கலாம். ரொம்பவே வாசனையாக இருக்கும். தேங்காய் பால் நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே அரைச்சிட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் அடுப்பை பெருசாக வச்சுக்கலாம். கொஞ்சம் எல்லா பக்கமும் ஒத்தாப்பில் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எல்லா பக்கமும் ஒரு கொதி வர ஆரம்பித்தாச்சு. நம்ம வந்து அடுப்பை அணைச்சிடலான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பை அணைக்கிற நேரத்துக்கு என்ன பண்ணணும்னா, ஏலக்காய் பவுடரை போட்டு அணைக்கணும். ஏன்னா அப்போ தான் வாசனையாக கமகமன் பாயசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், கொதி வந்தாச்சு. ஒரு கொதி தான் வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. ஏன்னா அப்புறம் பாயசம் நல்லா இருக்காது. ஸோ அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம பாயசத்தை இறக்கி கீழே வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு முந்திரியும் திராட்சையும் நம்ம வந்து தாளித்து கொட்டணும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து முந்திரியும் திராட்சையும் வந்து நம்ம வந்து இப்போது நல்லா செவக்க வறுத்து தாளித்து கொட்ட போகிறோம். அப்போ தான் பாயசம் இன்னும் கமகமாக நல்லாயிருக்கும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து நெய். சுத்தமான நெய்யில் பண்ணோன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி நெய் எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க. முதல்ல முந்திரி போடணும். இறக்குற நேரத்தில் தான் திராட்சையை போடணும். ஏன்னா திராட்சை வந்து உடனே செவக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லாஸ்ட்டில் போட்டால் போதும். இப்போ நல்லா செவந்தாச்சு முந்திரி பழம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அடுத்தது திராட்சை பழத்தை இதோட ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப நாள் இருக்கக்கூடாது அடுப்பில், ஏன்னா ரொம்ப கருப்பாயிடும். அதனால் கொஞ்சோண்டு ஆன உடனே இறக்க ஆரம்பிச்சிடணும். இப்போது நல்லாவே இதாயாச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். ஸோ இதில் போட்டுடலாம். கமகமன்னு பாயசம், பருப்பு பாயசம் ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு மேற்கொண்டு வகை வகையான சமையல் குறிப்பெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். மறக்காமல் ஐஎஃப்என் தமிழுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணணும். அடுத்த ரெசிபியோடு உங்களை கூடிய சீக்கிரம் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். பை.